இன்றைக்கி வாழைக்காய் தான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஸ்டார்டிங்கில் பஜ்ஜிக்கு எப்படி நம்ம கட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். நீல வாக்கில் 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வாழைக்காய் பஜ்ஜிக்குங்க. இதுலேயே வந்து சின்ன வாழைக்காய் பஜ்ஜி போடலாம். அது 2ஆக கட் பண்ணி போட்டிங்கன்னா சின்னதாக இருக்கும். குட்டி பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்குங்க. அடுத்து வந்து வறுவலுக்குங்க, வாழைக்காய் வறுவலுக்கு இது மாதிரி பெரிய சைஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பொரியலுக்கு வந்து சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைஸு எப்படி பண்ணுறோமோ அதே போலவே இதுக்கும் தோல் எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரைஸு குழந்தைங்களுக்கு இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பான முறையில் வாழைக்காய் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்ட வயிற்றுப்புண்ணு அந்த இதெல்லாம் உடனே இது பண்ணுங்க. அதனால் வாழைக்காய் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க.